மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக என்னோட ஹஸ்பண்ட்காக நான் குக் பண்ணியிருந்தேன் அந்த முயல் கறினை பற்றின ஒரு ஃபுல் வீடியோ தான் இது. ஸோ இந்த ஒரு முயல் கறியை வச்சு நான் முயல் 65, முயல் சிக்கா, முயல் குழம்புன்ட்டு 3 விதமான டிஷ் பண்ணியிருந்தேன்றத ஒரு ஃபுல் vlog-ஆ நான் போட்டிருக்கேன். ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ரீசெண்டாக போட்டிருந்தேன் இந்த முயல் கறியோட வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா என்னென்னோ அனுப்பியிருந்தாங்க, நாய்க்கறி, பூனைக்கறின்னுட்டு. பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தாங்க தெரியும். பட் அந்த கறியெலாம் இங்கே லீகலாக கனடாவில் விற்க மாட்டாங்க. ஸ்ட்ரிக்டாக இங்கே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த முயல் கறி எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரியல் கெனடியன் சூப்பர் ஸ்டோர்ன்ற ஒரு கடையில் தான் வாங்கிட்டு வந்தாங்க. சன்னி சூப்பர் மார்க்கெட்லேயும் இருக்கும். ஹஸ்பண்ட் அன்றைக்கி தப்பாக சொல்லியிருந்தாங்க. பட் இது நாங்கள் வாங்கினது பார்த்தீங்கன்னா ரியல் கெனடியன் சூப்பர் ஸ்டோர்லேருந்து ஹஸ்பண்ட் $25 வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த முயலோட 4 காலையும் பார்த்தீங்கன்னா நான் தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு 65க்காக எடுத்து வச்சுட்டேன். என் ஹஸ்பண்ட் வாங்க கொடுக்கும்போதே சொல்லிட்டாங்க அவங்களுக்கு 65 வேணும்னுட்டு. ஸோ அதுக்காக தனித்தனியாக கட் பண்ணிட்டேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது, முயல் வேட்டையாடக்கூடாது அப்படி இப்படின்னுட்டு. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே காட்டில் வாழ்ந்த மனுஷங்க எல்லாம்லாம் வேட்டையாடி தாங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வேட்டையாடன்னு இல்லை, காட்டுக்கு போகிற பழக்கம் உண்டு. அப்போ போனால் இது பண்ணுவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருமே ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாபில் நல்ல பொசிஷனில் இருக்காங்க. ஸோ எங்கள் வீட்டில் யாரும் வேட்டையாடுறதுக்கெலாம் போகிறதும் இல்லை, போகவும் மாட்டாங்க. ஸோ எங்கள் ஊர் சொந்த ஊர் சைடெலாம் அது ஒரு கிராமம், எங்கள் மாமனார் ஊர். ஸோ அப்போ எப்பயோ பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்க போனப்போ சின்ன வயசுல என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டது. ஸோ அவருக்கு திரும்ப இப்போ இதை பார்த்ததுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்ததுன்ட்டு எங்கள் ஹஸ்பண்ட் கெனடியன் சூப்பர் ஸ்டோரில் இருந்துச்சுன்னுட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அவ்வளோதாங்க. ஸோ ஒரு வேட்டையாடுவாங்கன்னு சொன்ன ஒரு விஷயத்தினால ஸோ அவங்க எப்பவுமே வேட்டையாடுவாங்கன்ட்டு ஒரு அர்த்தம் இல்லைங்க. அது எப்பயோ நடந்த ஒரு விஷயங்க. எங்கள் வீட்டில் யாருமே இப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பொசிஷனில், கவர்மெண்ட் பொசிஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. என் மாமனார்லாம் கவர்மெண்ட்லேயே ஒர்க் பண்ணி அவர் ரிட்டையர் ஆனவர், ஒரு பெரிய அத்லெட் பிளேயர் அவர். ஸோ அவர் இறந்து பார்த்திங்கன்னா 12 வருஷம் ஆகுது. இருக்கிற மனுஷங்களை என்ன ஏதுன்னு தெரியாமல் பேசுகிறதே ஒரு பெரிய தப்பு. இதில் நீங்கள் இறந்தவங்களை பற்றி தெரியாமலே நீங்கள் பேசுகிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ ப்ளீஸ் தயவுசெய்து பேசாதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ தயவுசெய்து யாருமே எதுவுமே தெரியாமல் நம்ம ஒருத்தவங்களை பற்றி தப்பாக பேசக்கூடாது. ஸோ இப்போ நம்ம முயல் கறியை நல்லா கறி எப்படி வாஷ் பண்ணுறோமோ அதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்போம். 4-5 வாட்டினாலும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா அதில் கவுச்சி வாடை இல்லாமல் நம்ம குக் பண்ணோம். அதுதான் இந்த முயல் கறியோட ஸ்பெஷலே. நம்ம அந்த குக் பண்ணிட்டோன்னா கவுச்சி வாடை எல்லாமே நம்மளுக்கு முயல் கறி எல்லாமே சூப்பராக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு முயல் 65க்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலான்ட்டு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்தி சிக்கன் 65 மசாலா நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 65 மசாலா இல்லைனாலும் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முயல் 65க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 65 மசாலா நீங்கள் ஆட் பண்ணுறதுனா அதில் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு இருக்கும். ஸோ உப்பு பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரும், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா பெப்பர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கூடவே தயிர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு அதோட கறி சாஃப்டாக கிடைக்கும். அது கூடவே ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதை சிக்கன் 65 செஞ்சால் எப்படி செய்வேனோ அதே மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஏன்னா நானுமே இதுதான் ஃபஸ்ட் டைம் முயல் கறி பண்ணுறேன். நான் செஞ்சு அந்த ரெசிபி நல்லா வந்தது, அதனால தான் நான் உங்களுக்கு இந்த ரெசிபியை உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இப்போது இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேம் ரேஷியோவில் ஆட் பண்ணி அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு மசாலாலாம் நல்லா கலந்து மிக்ஸ் ஆகி வரும். ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு கன்சிஸ்டன்சி. இப்போ நம்மளுக்கு அந்த மாவு ஆட் பண்ணதும் கொஞ்சம் திக்காகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு இந்த முயல் 65க்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த முயலோட கால் 2 தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை இப்போ எடுத்து நம்ம மசாலா தடவி வச்சிடலாம். நார்மலாக நீங்கள் ஒரு சிக்கன் 65 லெக்கை ஃப்ரை பண்ணால் என்ன பண்ணுவீங்க, நடுவில் கோடு போட்டுப்பீங்க. எதுக்குன்னா அந்த மசாலா உள்ளே இறங்கிறதுக்காக. அதே மாதிரி நான் முயலோட கால்லையும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அங்கங்கே கால் பெருசாக இருக்கிறதுனால ஒரு 4 கோடு போட்டு வச்சுருக்கேன். ஸோ தட் 2 சைடும் நல்லா கீனி விட்டுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு மசாலா உள்ளே இறங்கும்னுட்டு. ஸோ இப்போ 4 கால்லையும் பார்த்திங்கன்னா நான் இப்போ மசாலா நல்லா
தடவி விட்டுடலாம். எல்லா இடத்துலையும் வந்து மசாலா படுற மாதிரி அந்த கோடு போட்டிருக்கீங்களா அந்த இடத்துலலாம் நல்லா உள்ளே வந்து மசாலா வந்து தடவி விடுங்க. ஸோ தட் அப்போ தான் மசாலா வந்து உள்ளே இறங்கும். மசாலாலாம் தடவிட்டு இது நல்லா வந்து அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour அது ஊறணும். அதுக்கு மேலே ஊறுச்சுன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வந்து மசாலா ஃபஸ்ட்டு கலந்து வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட முயல் 65க்கு தேவையான அந்த லெக்குக்கான மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எல்லா மசாலா தடவியாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு சைடு வச்சுட்டு அடுத்து நம்ம மதுரை ஸ்டைல் வந்து முயல் சுக்கா வந்து செய்ய போகிறோம். இந்த மதுரை ஸ்டைல் சுக்கா ரெசிபியை நீங்கள் சிக்கன் மட்டன் ரெண்டுத்துலேயும் கூட ட்ரை பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் அடுப்பு ஆன் பண்ணாமல் கொஞ்சமாக கறி எடுத்து நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோலேருந்து 300 கிராம் கறி இருக்கும். அதை எடுத்து நான் ஒரு கடையில் போட்டுட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 100லேருந்து 150 ml நல்லெண்ணெய் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் நல்லெண்ணெய் மட்டும்தான் போடணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி மட்டும்தாங்க போடுறேன். இதை நீங்கள் இடித்து கூட போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி அரைச்சும் போட்டுக்கலாம். பட் இஞ்சி மட்டும்தான் நான் போடுறேன். அது கூடவே நான் இன்றைக்கி காரத்துக்கு வெறும் சில்லி பவுடர் மட்டும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா, அப்புறம் இந்த கறிக்கு தேவையான உப்பு, இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த கையிலே வந்து இந்த மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். ஸோ நம்ம அந்த கறியில எல்லாம் அந்த மசாலா நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் கலந்த பிறகு இது கூடவே 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு டீ கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு ஒரு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு நல்லா இந்த கறியில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி ஒரு சுக்கா கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அப்பப்போ வேணும்னா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா நம்மளுக்கு கறியில் இருக்க அந்த தண்ணி எல்லாமே நல்லா வந்து சுண்டி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மசாலாவில் இருந்தால் அந்த நல்லெண்ணெய்லாம் மேலே வந்து வெளியில் வந்து வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கறியும் வந்து கம்ப்ளீட்டாக வெந்திருக்கும். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வந்து பூண்டு இடிச்சோ இல்லை அரைச்சோ போட்டு கூட 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட மதுரை ஸ்டைல் சுக்கா வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இதோட சீக்ரெட்டே என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த இஞ்சியும் பூண்டும் தனித்தனியாக ஆட் பண்ணணும். அப்போ தான் அதோட ஃப்ளேவர் ரெண்டுமே வந்து உங்களுக்கு தனித்தனியாக கிடைக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கனாக இருக்கட்டும் மட்டனும் சரி சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பூண்டும் மிளகும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் இருக்கும். பாருங்கள் நம்மளோட மதுரை ஸ்டைல் வந்து முயல் சுக்கா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. இந்த ஸ்டேஜில் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக முந்திரி பருப்பும், இது வந்து ஆப்ஷனல் தாங்க முந்திரி பருப்பு, எனக்கு வேணுன்றதுனால நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக வந்து அந்த முந்திரி பருப்போட டேஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணால் சூப்பரான மதுரை ஸ்டைல் முயல் சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் முயல் சாப்பிடாதவங்களாக இருக்கட்டும், நீங்கள் சிக்கன்லேயோ இல்லை மட்டன்லேயோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு சைடு வச்சுருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் முயல் கறி குழம்பு தான் பண்ணியிருந்தேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி முயல் கறி வந்து கட் பண்ணும்போதே கால் வந்து 65க்கும் பேலன்ஸ் இருக்க கறியில் கொஞ்சம் வந்து சுக்காவுக்கு கொஞ்சம் குழம்புக்கு. ஸோ கொஞ்சம் குழம்புக்கு கறி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து ஒரு கடாயில் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு பிரியாணி ஸ்பைசஸ் ஆன எல்லாமே வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சம் அரை டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சதும் இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நான் இன்றைக்கி 2 சின்ன சைஸ் வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட 2 பச்சை மிளகாவும் கீனி போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து இதை இப்போ நல்லா வந்து இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்து கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளும் இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து நல்லா வந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த முயல் கறி குழம்பு பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் முயல் கறி இது வரைக்கும் செஞ்சதில்லை. நான் கறி குழம்பு எப்படி பண்ணுவோனோ அதே மாதிரி தான் நான் இப்போ வந்து குழம்பும் பண்ணிகிட்டு இருக்கேன். சுக்காவும் அப்படி தான் பண்ணேன். அதே மாதிரி நான் 65 அதே மாதிரி தான் பண்ணேன். இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம 2 சின்ன சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து தக்காளி வந்து நல்லா வதக்கிப்போம்.
இப்போது தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூளும் 2 டேபிள் ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூளும் கொஞ்சமாக வந்து சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து இதில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போது மசாலாலாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கறியும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு மட்டும் குழம்புக்கு நான் கறி பீஸ் வந்து கொஞ்சம் எலும்பு பீஸாக கொஞ்சம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன் குழம்புன்றதுனால. ஸோ கறியும் சேர்த்து நல்லா வந்து மசாலாவில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போது கறியெல்லாம் நல்லா கலந்து விட்டணும். இப்போ இந்த கறிக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ மூடி வச்சுட்டு இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட்டை வந்து அதுக்குள்ளே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து தட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் வந்து அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ அந்த தேங்காய் கூட என்னெல்லாம் வந்து சேர்த்து அரைக்கிறோன்னு வாங்க சொல்கிறேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டில் நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், அது கூடவே கொஞ்சம் சோம்பு, கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்போ, கொஞ்சமாக கசகசா, இது எல்லாமே சேர்த்து தான் இந்த தேங்காய் பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, தண்ணி நிறைய சேர்க்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து அந்த பேஸ்ட்டை வந்து திக்காக வந்து அரைச்சி எடுத்து அதை இந்த குழம்பு கூட போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் இது கூட சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா குழம்பு கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு ஒரு 10-15 நிமிஷம் மறுபடியும் வந்து இந்த குழம்பு வந்து நல்லா வந்து கொதிக்க விடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்த்தோன்னா நம்ம குழம்பு நல்லாவே கொதிச்சு அதில் இருக்க எண்ணெய்லாம் மேலே திரிஞ்சு வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கொத்தமல்லியை இது கூடவே சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட முயல் கறி குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் முக்கியமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முயல் கறி வந்து கவுச்சி வாடையே வராமல் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்மளோட முயல் 65 வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலான்ட்டு ஏற்கனவே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணி வச்சுருந்தேன். இப்போ சூடான இந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா நம்ம முயலோட கால் வந்து இதில் போட்டு நல்லா வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து இந்த ஒரு சைடு வந்து நல்லா வெந்ததும் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அடுத்த சைடு வந்து நம்ம திருப்பி போடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முயல் கால் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதாவது பின்கால் ரெண்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நல்லா வந்து கறி உள்ளேயும் நல்லா வேகணும். ஸோ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மேலே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை தூவி விட்டு அடுப்பை நல்லா வந்து கறியை வேக விடுங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கறி வந்து நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கறி வந்து திருப்பி போடணும். ஸோ இப்போ கறி வந்து நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து நான் வந்து கறியை திருப்பி போட்டிருக்கேன். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு சைடு நல்லா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்குன்ட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ இந்த கலர் வந்திருந்தாலே போதும், நம்மளுக்கு கறி வந்து ஒரு சைடு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். முக்கியமே பார்த்திங்கன்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க நீங்கள் வந்து இப்போ வந்து நல்லா வந்து பொரிக்கணும். ஏன்னா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தீஞ்சிடும், வெளியே உள்ளே வந்து கறி வெந்திருக்காது. ஸோ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து 2 சைடும் வந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற கலருக்கு வந்து ரெடியானதும் நம்ம வந்து நம்மளோட முயல் 65 எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்க நம்மளோட முயல் 65 எவ்வளோ சூப்பராக வந்து ரெடியாக இருக்குன்ட்டு, கறி எல்லாம் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. ஸோ இது கூடவே நம்மளோட முயல் சுக்காவும் வந்து எவ்வளோ சூப்பராக வந்து ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி பண்ணியிருந்த இந்த ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருந்த இந்த முயல் சுக்கா, முயல் 65, முயல் கறி குழம்பு எல்லாமே இன்றைக்கி சூப்பராக வந்திருக்குங்க. இந்த விலாக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு விலாகில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். பாய்.